Hi friends, welcome காலை வணக்கம். This is Shivaji. Friends, subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி bell icon click பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம 200 likes ரீச் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. 200 லைக்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மார்னிங் அப்டேட்டில் வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் என்னுடைய ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இது கிட்டத்தட்ட 103வது 104வது எபிசோடு. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இது நிஃப்டி 50யோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 10 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வருது. ஃபைனல் சப்போர்ட், அதாவது 17,500 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வருது. இங்கே நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் அல்ல புல் பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17,800 வரை நமக்கு புல் பேக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்டாக இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து இந்த லைன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இப்படி போயிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் சார்ட். இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம், அதாவது இன்டர்டேக்காக வந்து 10 minutes டைம் ஃப்ரேமில் கொண்டு வந்திருக்கேன். இதை இந்த மாதிரி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்காக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேபி ஒரு லிட்டில் பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் எஸ்ஜிஎஸ்டிமிட்டி வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. மிச்சப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் நம்ம எங்கேருந்து ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு சம்வேர் எங்கன்னா வருது. மேலே அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வருது. ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா உடனே வந்து பையிங்கான வாய்ப்பு தேடாதீங்க. ஏன்னா பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் கவனத்தில் வச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது நம்ம பை எடுக்கலாமா சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பையிங்கான அவசரப்படாதீங்க. ஏன்னா வந்து பையிங் க்ரீனில் மார்க்கெட் போனால் கூட ஒரு நெகட்டிவ் சைனுக்காக தான் மார்க்கெட் மேலே போகுது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து ப்ளஸில் போதா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது 10 minutes 200 EMA கட் பண்ணி கீழே வந்திருக்கு. மேபி இந்த 200 லைனை டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணும். மேபி ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் ஃபால் ஆகலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க மார்னிங்கில். ஸோ அவசரப்பட்டு வந்து பை பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டோம். இதெல்லாம் பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு 17,900 அது மாதிரிலாம் வந்து மூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 18,000 வந்து ஈஸியாக டச் ஆகிடும். ஆனால் இந்த ஜோன் 17,800 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டி 50யோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது சரி. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இது 10 minutes டைம் ஃப்ரேம். இது பேங்க் நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்போ சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 10 லைன் கீழே பாட்டமில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது வந்து 40,000 வந்து ரவுண்ட் நம்பர். ஸோ 40,000 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த லெவல் வந்து உங்களுக்கு கட் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸு இந்த மாதிரி மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆகும் போட்டிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அன்றைக்கி இது லைவ் மார்க்கெட்டில் ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு டேமிச்சிருந்தது. ஏன்னா கீழே வந்து 200 EMA சப்போர்ட் இருந்தது. 10 minutes டைம் ஃப்ரேம் தான். ப்ரைஸ் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தேன். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. இப்போது நம்ம பார்த்தோம்னா இந்த தான் அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணியிருந்தேன். மேலே தான் இன்றைக்கி ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆகும். இதான் வந்து 200 EMA உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ 200 EMA ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம கண்டினியூஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை உங்களுக்கு ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், 200 லைக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 லைக்ஸ் மினிமம். நான் சொல்லுதுன்னா நீங்கள் 300 500 எவ்வளோனா பண்ணுங்கள். என்னுடைய தரப்பு வந்து 200 லைக்ஸ் கண்டினியூ இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து ப்ரைஸை நெக்ஸ்ட் இந்த 40,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையிங்கான நீங்கள் வாய்ப்பு தேடணுன்னா 41,600 அபோவ் க்ளோசிங் கொடுக்குற வரலும் பையிங் இல்லை. இது 41,600 க்ளோசிங் கொடுக்குற வரலும் பையிங்கான வாய்ப்புகள் கிடையாது.
ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். 45 days வந்து உங்களுக்கு ட்ரேடிங் டேஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சார் ஃபீஸ் அது அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.